ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம எப்படி நம்மளே உரம் தயாரித்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டு காய்கறி கழிவுகள்லாம் நம்ம இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம வீட்டிலே கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம அந்த வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். வீட்டு காய்கறி கழிவுகள்லாம் நிறையா இருக்குங்க, ரொம்ப வேஸ்ட்டாகி வெளியே தான் தூக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்திலே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெரிய பள்ளம் தோண்டிகிட்ருக்கோம். வரக்கூடிய கழிவுகள்லாம் நம்ம இந்த பள்ளத்தில் கொண்டாந்து அப்படியே நம்ம போட்டு இந்த மண்ணையும் அப்படியே ஒரு கை எடுத்து மேலே போட்டுகிட்டே வருவோம். அதுவும் நாளடைவில் மக்கி நமக்கு உரமாக மாறிடும். அப்புறம் அதிலேருந்து நம்ம ஒவ்வொரு பிடி எடுத்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கு, அப்புறம் கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களுக்கு, இந்த மாதிரி என்னென்னலாம் வச்சுருக்குறோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம உரமாக கொடுக்கலாங்க. பாருங்க, நம்ம தோட்டத்தில் நிறைய பூச்செடிகள் மரங்கள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுக்கெல்லாம் உரம் ரெடி பண்ண போகிறோம். அந்த உரத்துக்கு வெளியில் போய் வாங்கினா நமக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகுது இல்லை. 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இத்தனைக்கும் நம்ம உரம் வாங்கி போடணுன்னா நமக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. ஸோ வீட்டு காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம எப்படி உரம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த குழியை தோண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தோண்டணும்னு நினைக்கிறேன். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெருசாக தோண்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பரவாயில்லையாக இருக்கும். இல்லைன்னா திருப்பி நம்ம பக்கத்தில் தோண்டுற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் தோண்டும் போதே கொஞ்சம் நல்லா தோண்டி வச்சுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம குழி பறித்து வச்சுருக்கோம். இப்போ காய்கறி வேஸ்ட்டெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டுடலாம். அப்படியே போடக்கூடாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மேலே நம்ம கொஞ்சம் மண்ணை ஒரு கை போடணும். இப்போது அந்த கழிவெல்லாம் போட்டு அதுக்கு மேலே இப்போ மண் போட்டிருக்கோம். இனி வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்ம இது மேலே போட்டு ஒரு கை மண் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நாளடைவில் பார்த்திங்கன்னா அப்படியே மக்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்த மண் எடுத்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் உரமாக கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டு செடிங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி உரம் போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.